யாருக்கு கிடைக்கும் இந்த பேர்? ஒரு தந்தையை பற்றி இளங்காயுதம் அடைந்த ஒரு மகன். மெய்சிலிருந்து போனேன் ஐயா. ஒரு சின்ன வயதுல அவர் எப்படி உங்களை வளர்த்தாரோ அது மாதிரி வளர்க்கணும்னு நினைச்சுதான் அவர் மரணமில்லா பெருவாழ்வு வாழும் கவிஞர். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு ஆயுள் பார்த்து அதுதான் உண்மை. இந்த பிரபஞ்சம் கவிஞர் உருவாகிறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பேரு. ஐயா சொல்லுவாங்க, கவிஞர் என்பது திருமால் அமர்ந்திருக்கும் அந்த தாமரை மலரின் இதழ்கள். ஒரு இதழ் கொடுத்திருந்ததுன்னா ஒரு கவிஞன் பிறக்கின்றான். நம்முடைய கவியரசர் மொத்த ஒரு தாமரை மலர். அதனால்தான் அத்தனை கவிஞர்களும் இணைந்த ஒரு கவிஞராக இருந்தார். அந்த கவிஞரை பற்றி அவர் உறவு, அவர் இரத்தத்தின் உயிர், அவர் பேசும்போது மெய் மறந்து கேட்டோம். எத்தனை அர்த்தங்களான பாடல், எத்தனை விஷயங்கள், எத்தனை எதுகை மொழி விஷயங்கள் அருமையாக இருந்தது ஐயா. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பதிவு பண்ணி கொண்டோம். ஏனென்றால் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. எங்களுக்கு கிடைத்த இந்த பேரு எங்கள் குழந்தைகளுக்கு கிடையாது. நாங்கள் நாளை எங்கள் குழந்தைகளுக்கு இதை பதிவு செய்வோம். நாங்கள் கவியரசரின் புதல்வரோடு பேசி இருக்கின்றோம், புதல்வரோடு புகைப்படம் எடுத்திருக்கின்றோம், அவர் பேசும்போது பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உண்மையினை பதிவு செய்வோம். அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அளிக்கிறது ஐயா. இந்த வாய்ப்பு நல்கிய எங்கள் நிறுவனர் இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கு எங்கள் கவிஞர்கள் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கின்றோம். தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை விட்டு அவர் தூங்கக்கூடிய நேரத்தில் இங்கு முடித்துக் கொண்டு இருக்கின்றார். நாங்கள் அதை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் தூங்கியது போன்றவா இருந்தது. தங்கள் கவிதைகளை தன் தந்தையினுடைய சுவாசத்தை இங்கு விட்டு சென்றிருக்கிறார். ஒவ்வொரு எழுத்தும் தந்தையின் சுவாசம். இப்படி ஒரு மகன் பிறந்ததற்கு கவியரசர் என்ன பேரு செய்தாரோ அது பெரிய விஷயம். நம்ம பிள்ளைகளா நம்ம கவிதையை வாசிக்கணும்னு சொல்ல முடியாது. இல்ல, அவர் 14 எருமைகள் சொல்லியிருக்காரு. மன்னிக்கணும் ஐயா. அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றும் இன்று ஒவ்வொரு நாட்டிலையுமே ஐயாவுடைய பேரை தூக்கி பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு விஷயங்களாக வளம் வருகிறீர்கள். இதை நினைக்கும் பொழுது நெஞ்சம் மிக நெகிழ்வாக இருக்கிறது ஐயா. உங்களுக்கு தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையின் சார்பாகவும் எங்கள் கவி பெருமக்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நோயின்றி நொடியின்றி வாழ்ந்து வளமுடன் என்று வாழ்த்த வயதில்லை இருந்தாலும் மனைவி விடைபெறுகிறேன் ஐயா. எங்கள் நிகழ்ச்சிக்கு மற்றும் ஒரு கவிஞர், இவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. நான் மத்தியானம் உட்கார்ந்தோன்னு பார்த்தேன். நான் இங்க சாப்பாட்டுல இருந்தேன். ஐயா வந்தது எனக்கு தெரியாது. அவர் ஓடி வந்து நான் வணக்கம் சொன்னேன். ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு. அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப அவரு டக்குன்னு சொன்னாரு, கவிதை இங்க வாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இருவரும் நட்பா அப்படின்னு எனக்கு பிரமிக்க வைத்தது. அந்த அளவு நம்முடைய பம்மல் சென்னை கவியரசு கண்ணதாசன் தமிழ் சங்கத்தின் தலைவர், நிறுவனர், பொதுச் செயலாளர், நிறைய சூரிய தமிழ் எஃப்எம்ல ஐயாவுடைய ஒருங்கிணைப்பை நான் நிறைய கேட்டிருக்கேன். சாந்திரேந்திரன் அம்மா அச்சீவ்மெண்ட் பண்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் நடந்தது. அப்பெல்லாம் காவிரி மைந்தன் ஐயா ஒருங்கிணைப்பு செஞ்சிருக்காங்க. ஐயாவுடைய பேச்சுக்கு ஈடு இணை இல்லை. மிகச்சிறந்த பேச்சாளர். இன்று நம்மளுடைய சிறுகுடல்பட்டி நாயகன் நூலையும் பெறுவதாக இருக்கின்றார். அவரை எங்கள் தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையின் சார்பாக வாருங்கள் ஐயா. உங்கள் வாழ்த்துறை எங்கள் பேரவைக்கு வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் மதிய வணக்கம். சங்கம் வளர்த்த தமிழிலே, மதுரை நகரிலே, நாம் மலர்கோடலிலே, மதுரை மீனாட்சி ஆட்சி செய்கின்ற இந்த நகரிலே உங்களை எல்லாம் ஒரு சேர கண்ணதாசன் பெயர்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு இனிய நாள் என்று நேற்றும் கூட என் உரையை தொடங்கும் போது சொன்னேன். ஏனென்றால் மதுரையில் மீனாட்சி கோயில் என்கின்ற திருவள்ளுவர் அரங்கிலே கண்ணதாசன் பற்றி
1 மணி நேரத்திற்கு மேலாக பேசுகின்ற அரிய வாய்ப்பை தந்தவர் என்று பொதுவாக யாரை கேட்டாலும் கடவுளை சொல்வார்கள். அதுவும் மீனாட்சி அம்மன் கோயில் போது மீனாட்சி தாய் தந்தாள் என்பது உண்மைதான், மறுக்க முடியாத உண்மை. ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த வாய்ப்பை வழங்கியது கவிஞர் கண்ணதாசனுக்கும் சமமான பங்கு உண்டு. அவரும் சேர்ந்து தான் இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தார். இந்த வாய்ப்பு எனக்கு ஏன் வந்துச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு இஸ்மாயில் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா 10ஆம் தேதி ஆகஸ்ட் இந்த விழா என்று அவர் ஃபிக்ஸ் பண்ணோன்னே அப்போ சனிக்கிழமை நடுவில் இருக்குது, ஏதாவது பண்ணலாமே, ஒரு இலக்கிய நண்பர்களை சந்திக்கலாமே அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி விளைச்சல் தான் நேற்றைய விழா. நேற்று நடந்த ஒரு இன்றைக்கும் ஒரு அருமையான கண்ணதாசன் விழா. இந்த விழாவிற்காக தான் மதுரைக்கு நாங்கள் இந்த முறை வந்திருக்கிறோம். திருநெல்வேலியில் நடந்த அந்த விழாவிலே கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லாமல் போனது. ஆனால் இன்று அந்த வாய்ப்பை எனக்கு மீண்டும் தந்த தலைவர் இஸ்மாயில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்ல, கவியரசு குடும்பத்தோடு அநேகமாக அவர் பெற்ற அனைத்து மக்களோடும் பழகுகின்ற இனிய வாய்ப்பை கவியரசு அருளால் நான் பெற்றிருக்கிறேன். அந்த வகையில் காந்தி கண்ணதாசன் உட்பட கண்மணி சுப்பு, ராமசாமி கண்ணதாசன், கமால் கண்ணதாசன், சீனிவாசன் கண்ணதாசன், இன்று கோபி கண்ணதாசன் என்று அநேகமாக என்னை கேட்ட பட்சத்தில் யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக அந்த விழாவுக்கு கொண்டு வருவது என்னுடைய பழக்கமாக இருக்குது. அந்த வகையில் கோபி கண்ணதாசன் இதுவரை அதிகமாக பொது நிலைகளில் வராத ஒரு மனிதர். அதனால் எனக்கு தெரிந்து இந்த ஆண்டில் அவர் பங்கேற்கின்ற 5வது மேடை உண்டு. முகஸ்துதிக்காக சொல்லலை, மற்ற பிள்ளைகள்லாம் எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் உண்டு. கண்மணி சுப்பு அளவுக்கு பேசுறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அப்பாவுடைய பாடல்களை பற்றி எடுத்து அந்த அர்த்தத்தை சொல்வதில் அவருக்கு இணை அவர் தான். சொன்ன ஒரு விஷயத்தை இன்னொரு மேடையில் சொன்னதாக வரலாறு இல்லை. அவ்வளவு செய்திகளை அவர் கொடுப்பார். எங்களுடைய கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்தில் ஆண்டுதோறும் அவரை வாழ்த்துறை என்று போடுவோம். வாழ்த்துறை பேர் தான் வாழ்த்துறை, ஆனால் அவருக்கு கண்ணதாசனை பற்றி செய்திகள் கொடுக்குறது தான். அதையெல்லாம் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் என்கிற அந்த யூடியூப் சேனலில் பர்மனெண்ட்டாக எல்லா ரெக்கார்டும் போட்டு வச்சுருக்கோம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் உலகத்தில் உள்ள தமிழர்கள் எப்பொழுது வேணாலும் பார்க்கலாம். இப்பொழுது இந்த விஷயத்துக்கு வருகிறோம். இந்த மேடை மட்டுமல்ல, இதற்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் 1 நிமிடம் நன்றி சொல்ல வேண்டும். என்னென்னா, ஒரு விழா எடுப்பது எப்படி, அது எவ்வளவு கஷ்டங்கிறத 35 வருஷமாக நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அந்த உழைக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதல், உள்ளுக்குள்ள இருக்க அந்த வேட்கை, அது ஒரு துளியும் குறையாமல் இருப்பதால் தொடர்ந்து செய்ய முடிகிறது. அப்படி ஒரு இஸ்மாயில் அவர்களாகட்டும், நூர்ஜஹான் ஆகட்டும், இங்கே அமர்ந்திருக்கின்ற நிர்வாக இருக்கிறவர்களாகட்டும், எல்லாருமே அந்த தோளோடு தோல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுப்பதால் தான் இவ்வளோ பெரிய விழாவை ஏதோ ஒரு இடத்துல அவர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் திருவண்ணாமலையாக இருக்கும். திருநெல்வேலியில் ஒரு பெரிய மாநாடு நடத்திருக்கார். இன்னைக்கு மதுரையில் அவர் நடத்திருக்கார். இப்படி மாற்று இடத்தை நடத்தணும்னா அதுக்கு ஒரு பெரிய கெட்ஸ் சார் எங்களுக்குலாம் அது இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்ணதாசனுக்காக எங்கே நடந்தாலும் கூட்டம் வரணுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அதற்கான நிகழ்ச்சிகள், அதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய ஏற்பாடுகள் செய்யணும். இப்படி கவிஞர்களை உருவாக்கி அதற்கான புத்தகங்களை வெளியிட்டு சிறப்புகள் செய்கின்ற உங்களை நிச்சயமாக போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். உங்களுக்கான பாராட்டு என்பது உங்களுக்கு யாரெல்லாம் உதவினார்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் செல்வதாகத்தான் கருதுகிறோம். சரிங்களா? ஏன்னா எல்லாருடைய பேரும் நினைவுக்கு வராது. நினைவுக்கு வந்தாலும் எல்லாத்தையும் பட்டியலுக்காக நேரமாகும். உங்களுக்கு சொல்கின்ற அத்தனை பெருமையும் புகழும் உங்களோடு உழைத்த அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு கண்ணதாசனுக்காக விழா எடுக்கும்போது காவிரி நீர் நிற்பதற்கு தினசரி நடக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தினசரி வாழ்க்கையில் வசதி கிடைச்சா புதுசாக ஏதோ ஒரு வழியில் வந்தாலும் தினசரி கண்ணதாசனுக்கு விழா நடக்கும், அது உறுதி. அந்த வகையில் அநேகமாக மாதத்துக்கு ஒரு விழா இப்போ நடந்துட்டு இருக்கு சென்னையில். இன்னும் நடத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். இன்னும் ஒரு 2 ஆண்டுகளில் அவருடைய நூற்றாண்டு வருகிறது. அந்த நூற்றாண்டை பிரம்மாண்டமாக உலக அளவில் கொண்டாடுவதற்கு பலவித திட்டங்கள் இருக்கிறோம். அந்த திட்டங்கள் எல்லாம் அநேகமாக எல்லோருக்கும் கலந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு நாங்கள் முயற்சி இருக்கிறோம். இத்தனை கவிஞர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஏன் சார் கண்ணதாசனுக்கு மட்டும் ஒரு சம்திங் ஸ்பெஷல்? கண்ணதாசன் தவிர கவிஞரே கிடையாதா? கண்ணதாசன் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அவருக்கு சொல்கிறாங்க அவன் லூஸு அப்படி விட்டுருங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த கண்ணதாசன் பேரில் இருக்க ஒரு அபிமானம் அல்லது பாடலுடைய ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லா கவிஞருக்கும் சிறப்பு இருக்குது. மரதகாசிக்கு இணையான ஒரு மக்கள் கவிஞர் மண்ணை நேசித்த கவிஞர் கிடையாது.
பட்டுக்கோட்டை போன்ற ஒரு சமத்துவவாதி கிடையவே கிடையாது. இப்படி தனித்தன்மையோடு ஒவ்வொருவருக்கும் இருக்கும்போது உண்மை நாணயங்களுக்கு வாத்தியாருமே பேரு. அவர் எழுதிருக்கும் போது பக்கத்தை ஒருத்தர் வந்து கவிதையை சொல்லக்கூட கூடாது. ஈவன் கண்ணதாசனே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடிபட்டிருக்காரு. உடனே கவிக்கு முன்னாடி கவி சொல்லுக்கு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கோம் தள்ளிவிட்ட கதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தாலும் கண்ணதாசனை மட்டும் இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் அவர் இருந்து 40 வருடங்களுக்கு மேலாக 44 வருடங்களுக்கு மேலும் இன்னும் கொண்டாடிக்கொண்டே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். வாழ்க்கை தன் முகமொழியை பிரித்து காட்டியது கண்ணதாசனுடைய கவிதைகள் தான். அன்பு என்ற சொல் ஆனந்த மலராக அங்கடா உள்மனதில் பூக்கிறது. அந்த உணர்வுகளையும் ஆழமாக சொன்னவன் கண்ணதாசன். பக்தி என்னும் பரவசத்தையும் பாடி தந்த வள்ளல். கற்பனை வளம், கவிதை நயம், கட்டவிழ்ந்த சொல்லாட்சி என்று எப்படி பார்த்தாலும் கண்ணதாசனே. எதை எடுப்பது எதை விடுப்பது என்று கண்ணதாசன் பாடல்கள் நம்மை திணற வைக்கும். கம்பன் கவிரசத்தை பருகாதவனும் கண்ணதாசன் பாடல் கேட்டு உருகாதவனும் இருந்தென்ன இறந்தென்ன என்று என் நண்பர் ஃபரூக் என்ற ஒரு நண்பர் துபாயில் கூட வேலை செஞ்சார். அவர் சொன்ன மாதிரி இது. கம்பன் பாடல்களில் பருகாதவனும் கண்ணதாசன் பாடலை கேட்டு உருகாதவனும் இருந்தென்ன இறந்தென்ன. கலைமகள் தானே உருவாய் கலியுகம் தனியை தோன்றி திரைத்துறையில் சரித்திரம் படைத்தாள். அதுவே கவித்துவம் ஆயுதம் கொடுத்தால். இசையில் விதக்கும் வார்த்தைகள் மனக்கவலைகளில் மாற்றிடும் விந்தை. இவன் போல் இழுக்கியது இன்னொருவன் இங்கு பிறக்கவில்லை. படைத்தவன் என்பதனால் அவன் இறைவனானான் என்ற விதியினை தீட்டி வைத்தான். அந்த வித்தகன் பெருமை கூறுவோம். புத்தக தாளில் கூட கருப்பு மைதான் நிலையில் நிலைத்த எத்தனை பாடம் இதயம் நிரம்ப கொடுத்தான். கரும்பதன் சுவையை பற்றி கனிமொழி கவிதை 100 திறம்பட உரைப்பவை இங்கே 1000 உண்டு பாரு. அகத்துறை உணர்ச்சி இன்பமும் துன்பமும் அதற்கும் இதற்கும் பொருத்தமல்லவா. இப்படி சுகங்களும் சோகங்களுக்கும் கண்ணதாசன் இப்போ வாழ்க்கையில அனுபவம் முக்கியம் சொல்றோம். உங்களுக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு அனுபவம் இருக்கு, ஆற்றலாளர்கள் எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. நம்மளால வந்து அந்த சிம்பிளிஃபைடா அந்த எளிமையா கண்ணதாசன் சொன்ன மாதிரி சொல்ல முடியலையே. அந்த ஒரு தன்மை எப்படி வந்துச்சு. இன்னைக்கு கோபி சார் பேசும்போது ரொம்ப அழகான ஒரு புது விஷயம் சொன்னாங்க. இது அநேகமாக நான் 34 ஆண்டுகளில் வேற யாருக்கிட்டும் கிடைக்காத ஒரு விஷயம் சொன்னாங்க. 18 ஆண்டுகளுக்குள்ள அவர் படிச்சு முடிச்சிட்டார் எல்லா இலக்கியங்களையும். 21 மனப்பாடம் பண்ணிவிட்டார். சொல்ற விஷயம் இல்லையா, இதுவரைக்கும் யாரையும் சொல்லாத இல்லையா. உங்களுக்கு நன்றி. அந்த படிப்பும் அதாவது பள்ளிக்கூடத்தில் போய் படித்தது வந்து 8ஆம் கிளாஸ் மட்டும்தான். ஆனால் அவர் படிக்காத இலக்கியமும் கிடையாது, புராணமும் கிடையாது. 3 அடி மண் கேட்டான் வாமணன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே, வளர்த்த என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே, மாறும் அவதாரமே இதுதான் உலகிலே. அவர் தொட்டு காட்டினார், நான் மெட்டோட காட்டியிருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா முதல் 2 வரி புராணம் சொல்லுகிற விஷயம். அந்த புராணத்தை எடுத்துக்கொண்டு சமூக கதை ஒன்று நடந்தது. கௌரவ படத்துல வந்த சமுதாய கதை, பெரியப்பாக்கும் பையனுக்கு நடக்கிற அந்த சிக்கல்கள். 2 லைன்ல புராணம், 2 லைன்ல இது 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே வரைக்கும் புராணம். வளர்த்த என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே, மாறும் அவதாரம் என அந்த ஜென்மத்தில் அவன் மாமனா இருந்து இந்த ஜென்மத்தில் நான் இப்படி பிறக்கிறேன்ட்டு அந்த 2த்தையும் கம்பேர் பண்ணி 4 லைனுக்கு படம் வைக்கிறது இல்லையா. இது வந்து கண்ணதாசன் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞர். இவருடைய பாடல்களை எல்லாம் பற்றி பேசணும். நான் வந்து குறிப்பிட்ட ஒரு சில பாடல்களை மட்டும் தொட்டு காட்டி செல்வது தான் இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருந்ததால் அந்த விஷயங்களை மட்டும் கொடுத்துருக்கேன். பாசம், நேசம், இந்த வார்த்தைக்கெல்லாம் நாம் இன்னைக்கு பரபரப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம தலைமுறைகளை தாண்டி அடுத்த தலைமுறை இன்னும் அதுக்கான அர்த்தத்தெல்லாம் தேடலை. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு. ஐடி வந்துருச்சு, பணக்கார சம்பாதிக்கிறது கூட அவங்களுக்கு விஷயமா இல்லை. ஆனால் டென்ஷனில் வாழ்கிறாங்க. தெரிஞ்சுங்களா, நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடையாது. நமக்காவது கண்ணதாசன் பாட்டெல்லாம் கூட இருந்துச்சு, வாலி பாட்டு கூட இருந்துச்சு. கேட்பதற்கும் அதில் வந்து நம்ம இழைப்பாக கொள்வதற்கும் இன்னைக்கு வர பாட்டெல்லாம் வந்து அடிக்கிற ட்ரம்லையும் அந்த மியூசிக்லையும் ஓடிட்டு இருக்கு. அதையும் கேட்டு கும்மி அடிச்சுட்டு தாளம் போட்டுட்டு போராட்டால் அவனுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. ஆனால் கண்ணதாசன் பாட்டு கிடைக்கும் போது ஒரு பாட்டு, எந்த பாட்டு எடுத்தாலும் சரி, அது நம்ம கொடுக்கின்ற அந்த சுகமானது. அந்த சுகத்தில் தான் நாம் வந்து இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அது மிக இல்லை. அப்படி ஒரு சில விஷயங்கள்
எனக்கு இந்த பாட்டில் ஒரு சில பாட்டு ஃபுல்லாக பாட போகிறதில்ல, ஒரு சில பாட்டு மட்டும் தேவைப்பட்ட பார்க்கலாம். இதில் எனக்கு 4 வரிகள் மட்டும் கொடுக்குறேன் இல்லையா. எப்படின்னா எங்கம்மா திரைப்படத்தில் ஐயா எழுதுறாரு, கன்றின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா, இந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா, இன்ப உலகை அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தான் அம்மா. இதை கேட்டு அந்த பாசத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம பிறந்தது வேஸ்ட். சரிங்களா? கன்றின் குரலும் கண்ணின் தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. ஏதாவது ஒரு வார்த்தை மாற்ற முடியுமா? That's why I used to say all other poets are only advocates, only Kannadasan is a judge. அவர் கொடுத்தா மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட். மற்றவங்க வெறும் அட்வொகேட், வருவான் பணத்தை வாங்குவான், பாட்டு எழுதுவோம் போயிடுவான். யாரும் எனக்கு குறைச்சி சொல்லலை. எல்லாமே இன்னொன்று எனக்கு வாலியை பிடிக்கும், பட்டுக்கோட்டையை பிடிக்கும், புலவரத்தை பிடிக்கும். நாளைக்கு இதே மேடையில் வந்து புலவரத்தை பேசுகிறோம், நல்லா பேசுவேன், அது வேறு விஷயம். ஆனால் வாழ்க்கையோடு இணைந்து சுகத்துக்கும் சோகத்துக்கும் சொந்தம் சொல்லி நம்மோடையே இணைஞ்சு வராது இல்லையா. 6ஆம் விரல் போல இருப்பவர் கண்ணதாசன். நாம் அழுதோம்னாக்க அதை தொடர்ச்சி விடுற 6ஆம் விரல் வந்து கண்ணதாசனுடைய பாடல்கள். இதை நான் அழுத்தமாக சொல்வேன். ஒரு பாட்டுங்கய்யா, பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா, இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருக்கீங்க. பணத்தோட்டம். இந்த படத்துக்கான பாடல்கள் எல்லாமே எழுதி முடிச்சாச்சு, பாட்டு எல்லாம் ரெக்கார்டிங் ஆச்சு. எக்ஸப்ட் ஒன்று, இந்த டூயட் சாங் மட்டும் ஷூட்டிங் பண்ணல, ரெக்கார்ட்லாம் ஆயிடுச்சு. அப்படியே முடிஞ்சிருக்கு. கடைசியில் என்ன பாக்கிங்கன்னா இந்த ஒரு பாட்டு என்ன, அதுக்குள்ள வந்து எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு. அவர் மேடையில் இருந்தாக்க அவர் பேசுகிற பேச்சு வேற. அப்படி பேசினோடனே அதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும். அந்த கூட்டம் போய் சொல்லிடுச்சு எம்ஜிஆர்கிட்ட. அதனால நாம் சரி இந்த பாட்டை விட்டுருப்பாங்க, கண்ணதாசன் விட்டு வேறு யாராவது வச்சு எழுது நான் ஃபுல் டைம் தரேன் அப்படின்றாரு. இவங்க சொல்கிறாங்க படத்தில் ஃபுல் பாட்டு கண்ணதாசன் தான். குரங்கு வரும் தோட்டமடி பணத்தோட்டம், அந்த பாட்டெலாம் வந்து அவர் வந்து பாட்டு தான். நல்ல பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, தயவுசெய்து விட்டுற வேண்டாம். இந்த சண்டை வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஷூட்டிங் நடந்தது எப்போன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இது வெளியே வராது, நீங்கள் தயவுசெய்து நடிச்சு கொடுக்குன்னு கேட்குறாங்க. இவர் முடியாதுங்கிறாரு. ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் கூட இருக்க எல்லாருமே கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க, கேட்கல. அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் இந்த படத்துடைய பாட்டை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அப்போல்லாம் வந்து அந்த ஸ்கூல் டேப் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணை பாப்பா கண்ணை ஊற்றி பாப்பா பாட்டிலெல்லாம் வருது. ஸோ ஸ்கூல் டேப், அந்த ஸ்கூல் டேப்பில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் போட்டு பார்க்க சொல்லி கேட்க சொல்கிறாங்க. அவங்க எம்ஜிஆர் வந்து வேண்டாம் விருப்பம் எடுத்துகிட்டு போகிறார் வீட்டுக்கு. எடுத்துகிட்டு போய் போட்டு கேட்கறதுக்கு மேலே போய் புலிஸ் வரதுக்கு கீழே ஒரு பத்திரிகை இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கார், சீனிவாசமூர்த்தி பேர். அவர் வந்து எங்களுடைய கன்சர்னுக்காக எதாவது வெயிட் பண்ணுறாரு. மூர்த்தி, இந்த பாட்டை கேட்டு வை, இது ரொம்ப பெரிய இந்த பாட்டுங்கண்ணா, இது நல்லா இருக்கு, நல்லா இல்லை வந்தவன் சொல்லி நான் குளிச்சு வந்துட்டு மேலே போய் குளிச்சுட்டு கீழே வர்றாரு. இவர் இந்த பாட்டை கேட்டுட்டு ஒரே ஒரு வரி தான் சொல்கிறார். உடனே ஓகே சொல்கிறார் எம்ஜிஆர். அந்த ஒரு வரி என்னவா சொல்ல முடியும்? ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 4 விதம் தான் இருக்குது. குட்டு, பேடு, ஒஸ்ட்டு, பெஸ்ட்டு. இந்த 4 வார்த்தையை தவிர சொல்கிறதுக்கு உடனே இல்லை. இதை தவிர என்ன சொல்லுவீங்க? ஆனால் இது சொல்கிற ஒரு வரி உடனே ஓகே சொல்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறாரு? உன் வாழ்க்கை வரலாற்றையே ஒரு வரியில் சொல்லியிருக்காரு கண்ணதாசன். இந்த பாட்டை விட்டுறாதுன்னு சொல்கிறார். ஏன் டூயட் பாட்டை எப்படியா வாழ்க்கை வரலாறு சொல்ல முடியும்? என்ன கொள்கை பாட்டா என்ன அப்படின்னோடனே, சேரனுக்கு உறவா செந்தமிழ் நிலவா என்று சொல்லும்போது கேரள நாட்டிலிருந்து வந்த உன்னை மக்கள் இந்த நிலவு போல வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்த உடனே எம்ஜிஆர் உடனே ஓகே சொல்றாரு. இந்த கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கு, நேற்று வரைக்கும் வேண்டாம்னு சொன்னவர் இந்த விளக்கம் கொடுத்த உடனே அவங்க ஒத்துக்கிட்டார். அப்படிப்பட்ட விஷயம் அந்த பாட்டு. அடுத்தது நிலையாமை. இந்த தத்துவத்தை இன்னைக்கும் ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்து விட்டால் நான் நேரடியாக பார்த்தேன். சேலத்தில் அதே ஆடி மாதத்தில் ஒரு முஸ்லீம் வீடு அதே தெருவில் இருக்குது. அவங்க வீட்டில் ஒரு டெத்து. அப்போது அதே நாள் இரவு அந்த ஆடி மாதத்துக்காக அம்மன் கோயில் வாசலில் ஒரு பெரிய மேடை போட்டு இசை நிகழ்ச்சி, அந்த இசை நிகழ்ச்சி நடக்குது. அது தவிர்க்க முடியாமல் இருக்குது. இந்த முஸ்லீம் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த நேரத்தில் ஆட்டம் பாட்டம் போட்டால் நல்லா இருக்காதுன்னு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. யாரும் எதுவும் செய்ய முடியல. அப்போது பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வேணால் போயிடுங்க,
நாளைக்கு வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன செய்யலான்றதை அவங்களும் முடிவு செய்ய முடியாமல் இப்படி தவிர்க்காம அங்கேயே இருக்காங்க. இருக்கும்போது ப்ரோக்ராமில் போனால் போகட்டும் போடா பாடல் வருகிறது. போனால் போகட்டும் போடா வந்த உடனே அந்த பாட்டை முழுதாக கேட்டுவிட்டு அந்த முஸ்லீம் வீட்டில் உள்ள முதியவர் நேராக போய் மேடையில் அந்த பாடலை கட்டிப்பிடித்து, எங்களுக்காகவே இந்த பாடலை இன்று பாடினீர்கள், அதற்காகவே இந்த இசை நிகழ்ச்சி இங்கு நடந்தது. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடவியது. கூக்குரலாலே கிடைக்காது, இந்த கோச்சுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா. இந்த பாட்டை பற்றி, இந்த பாட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால் நான் ஃபுல்லாக கொண்டு போகல. ஒரே ஒரு செய்தியை விட அண்மையில் நான் யோசித்து எடுத்தேன். கண்ணதாசன் திரைப்படங்களுக்காக பாடல் எழுதினார் என்பது உண்மை, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது போன்ற ஒரு சில பாடல்களில் அவர் வெறும் திரைப்பட பாடல்களுக்காக எழுதவில்லை. முதல் பேராலையும் கடைசி பேராலையும் அந்த படத்தோட ஒட்டக்கூடிய ஒரு சில வரிகள் கதைக்காக இருக்கிறது. ஆனால் நடுவில் இருக்க எல்லா விஷயமும் மனித குலத்திற்கு, மாந்த இனத்திற்கு, நம்மை போன்றவர்களுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் தான் இருக்கு. வந்தது தெரியும், போவது எங்கே, வாழ்த்தல் எனக்கு தெரியாதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லாத விஷயம். அதில் யாருமே சாகலை, படத்தில் யாருமே சாகிற மாதிரிலாம் சீன்லாம் கிடையாது. அதே மாதிரி இங்கே எழுதும் போது கடைசி வரை சொல்றாங்க, எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கோர் மருந்தை கண்டேனா, இருந்தாள் அவளை தன்னன் தனியே நினையும் நெருப்பில் விடுவேனா. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா. இந்த வார்த்தை நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த ஒரு வரியை நல்லா உறக்கமா பாடி பாருங்க, கவலை பறந்துவிடும். அந்த அளவுக்கு அந்த ஒற்றை வரிக்கு இதுவும் கடந்து போகணும்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், அதை கடந்து வந்திருக்கோம், சரிங்களா? அதை போல போனால் போகட்டும் போடான்றத உறக்கமா பாடுங்க. உங்க குரல் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தான் பாடிக்கிறீங்க, தாராளமாக பாடுங்கன்னு சொல்றேன், புரியுதுங்களா? கவலைகளை அறுத்து எறிவதற்கு கண்ணதாசன் பாடலை விட்டால் இந்த தமிழ்நாட்டில் எதுவும் விஷயம் கிடையாது, சரிங்களா? பார்மகளை பாட்டு கேட்டிருக்கீங்க எத்தனை வாட்டி. அதுலேயும் அதே மாதிரி தான். அந்த படத்துலேயும் கணவனோ மனைவியோ யாரும் சாகலை. கடைசி பேரால் வைக்கிறார், தந்தை வாழ்வு மறைந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு முறிந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க,